வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். செம்பேடு கிராமத்தில் உள்ள கோவிலில் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்ய வேண்டும் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் செம்பேடு கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஒன்று உள்ளது. இக்கோவிலுக்கு இரும்பு தகடால் மேற்கூரை அமைத்துள்ளனர். இக்கோவிலில் உள்ள சிவன், நந்தி, அம்மன் ஆகிய தெய்வங்களை கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர். மேலும் வாரந்தோறும் திங்கட்கிழமை, மாதத்தில் 2 பிரதோஷ தினம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் இக்கோவிலில் கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இக்கோவிலில் பிரதோஷ விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த கிராமத்தைச் சேர்ந்த கணபதி என்பவரது 12 வயது மகள் மதுமதி என்ற சிறுமி கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது காலில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுகிறது என்று கூறினார். எனவே கிராம மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கு சிவனும் பார்வதியும் ஒரே பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் ஒரு சிலையும், நடராஜர் சிலை ஒன்றும் என மொத்தம் 2 ஐம்பொன் சிலைகள் இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த 2 சாமி சிலைகளையும் அபிஷேகம் செய்து பூக்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து இச்சிலைகளை பார்வையிட்டனர். ஆனால் கிராம மக்கள் அந்த சிலைகளை அவர்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் என உறுதியுடன் கூறிவிட்டனர். மேலும் ஆகம விதிப்படி இக்கோவிலை புனரமைத்து இந்த சிலைகளை கோவிலில் வைத்து வழிபடுவோம் என்று கூறிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் இக்கிராமத்திற்கு வந்தார். இக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கண்டெடுக்கப்பட்ட சிலைகளை பார்வையிட்டார். இந்த சிலைகள் பல கோடி ரூபாய் மதிப்புடையது என்றும் பச்சை வண்ணத்தில் ஒளிரக்கூடியது என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது 80% இந்துக்கள் உள்ள தமிழகத்தில் இந்து கோவில்களுக்கு மட்டும் தமிழக அரசு வரி வசூலிக்கின்றது என்றும், இந்நிலையில் 2021 பதவியேற்ற தமிழக அரசு இந்து கோவில்களுக்கு ரூபாய் 427 கோடி வரி விதித்துள்ளது. இந்த தொகை போதாது என்று மீண்டும் ரூபாய் 89 லட்சம் வரி விதித்தது. மேலும் 10 வகையான கோவில் நிதி மூலம் பல 1000 கோடி தமிழக அரசிடம் உள்ளது. எனவே இப்பகுதியில் மத்திய, மாநில தொல்லியல் துறையினர் விரைந்து வந்து மைன்ஸ் ஸ்லீப்பர் கருவியின் உதவிப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார். இங்கு சிவகாமி அம்மன், பிள்ளையார், முருகன், மாணிக்க வாசகர், காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட சிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனை தொல்லியல் துறையினர் மனிதாபிமான அடிப்படையில் கண்டுபிடித்து இந்த கிராம மக்களிடம் தர வேண்டும். ஆகம விதிப்படி இந்த கோவிலை கட்ட தமிழக அரசிடம் உள்ள கோவில் நிதியில் இருந்து பணத்தை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஊர் மக்கள் கிட்ட ஆமா இதை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு அரசு உதவணுமா? இங்க கோயில் கட்டுறதுக்கு எந்த மாதிரியான உதவியை அரசு செய்யணும்? சார், அது அரசு கிட்ட போறீங்க, அரசு உதவி செய்யணுங்கிறது இல்லை சார். அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அரசுக்கு கோயில்கள் உதவி செஞ்சிருக்கு, முதல்ல மாத்திக்கொள்ளணும். அரசு உதவி செய்யறதா இருந்தா அரசோட பணம் நம்மள்ட்ட வரணும் கோயிலுக்கு, இல்லையா? அரசு ஒரு பைசாவை 1 லட்சத்தால வகுத்தா எவ்வளவு ரூபா? 1 பைசா கூட செய்ய வேண்டாம். எங்களுடைய காசு இருக்குல்ல, கோயிலோட காசு. எந்த கோயில்? இந்துக்கள் கோயில் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஊருக்காரங்க யாராவது தெரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படி சொல்லாம, இப்போ எலக்ட்ரிசிட்டி மேல எலக்ட்ரிசிட்டி வரி போடுறாங்களா? ஆமான்னு சொல்லுங்க சார். நீங்களும் சொல்லணும் மேடம். எலக்ட்ரிசிட்டி வரி போடுறாங்க, தண்ணிக்கு வரி போடுறாங்களா? வரி போடுறாங்க. அப்புறம் சுகாதாரத்துக்கு வரி போடுறாங்களா? இப்படி எல்லாம் வரி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குது இல்லையா, அவங்க சாப்பிடணும் இல்ல, அது வேலைக்காரங்க சாப்பிடணும். அவங்க ரிட்டையர் ஆனா பென்ஷன் கொடுக்கும்ல, அது எங்க இருந்து கொடுக்குறாங்க? யாரோட வரி பணம்? அதான் ஏடிஎம்கே வரி பணம், டிஎம்கே வரி பணம், கம்யூனிஸ்ட் வரி அப்படிலாம் இல்ல, பொதுமக்களோட வரி பணத்துல கொடுக்குறாங்க. சரி, அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர் வேலை பார்க்கறாரு, அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்குறாங்க? அப்ப மந்திரிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க இருந்து கொடுக்குறாங்க? அதுவும் பொதுமக்கள் வரி பணம் தான். இல்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு 2,05,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது யார்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க? இது மட்டும் அமைதியா சொல்றீங்க. பொதுமக்களோட வரி பணம். அதே மாதிரி அறநிலைத்துறைக்காரங்க இருக்காங்க. அறநிலைத்துறை ஒரு துறை இருக்குல்ல, இந்து அறநிலைத்துறை. அதுல அதிகாரியில இருந்து கமிஷனர் வரைக்கும் இருக்கா, மினிஸ்டர், மந்திரி வரைக்கும் இருக்காரு. அவங்களுக்கு சம்பளம் எதுல இருந்து கொடுக்குறாங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. யாரோட சார், யாரோட வரி பணம்? நீங்க சொல்லுங்களா சார்? சார், நீங்க டிவியில வர மாட்டேன், கவலைப்பட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நல்லா சொல்லு சார். மக்களோட வரி பணம் தானே சார்? பின்னாடி ஐயா இருக்காரு இல்லையா, அகத்தீஸ்வரர், சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சொன்னது உங்களை
சுட்டி காட்டுறேன்னு நினைக்க கூடாது, தப்பா சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்றது பொய். சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பொய்? அறநிலை போலீஸுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வரி பணம் நீங்கள 100க்கு 100 மார்க் கரெக்ட், உண்மை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பொதுமக்களோட வரி பணம் சொன்னீங்கல்ல 100க்கு 100. இவருக்கு நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு வந்து மக்கள் வரி பணம் சொன்னீங்கல்ல 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி மந்திரிமார்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல வரியில் மக்கள் வரி பணத்தில் 100க்கு 100 உண்மை. ஆனா அறநிலைத்துறை அதிகாரிகள் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ல இருந்து கமிஷனர்ல இருந்து ஆணையர்ல இருந்து மினிஸ்டர், அறநிலையத்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கு, அவருடைய சம்பளங்கள் மட்டும் மக்களோட வரி பணம். ஆமா நீங்க இல்லையா, நீங்க எல்லாரும் மாத்திக்கிறோம். நீங்களே மாத்திக்கிட்டீங்களா? பொய் 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 பொய்ன்னு சொன்னா கோச்சிட்டு தப்பு 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 மாறிக்கணும். யாரோட வேணா கோயில் மேல, அதுக்குதான் எலக்ட்ரிசிட்டியில வரி போடுறாங்களா, பொதுமக்கள் சுகாதாரத்துக்கு வரி போடுறாங்கல்ல, கோயிலுக்கு வரி போட முடியுமா முடியலாமா? போடலாமா? கோயிலுக்கு எப்படி போடுவீங்க? கோயிலுக்கு சாமிக்கு எப்படி போடு? வீட்டுக்கு வரி போடலாம், கோயிலுக்கு போடலாமா போடக்கூடாதா? சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க மேடம். அந்த அம்மா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆமா கவனிக்கல. அப்ப சார் இருங்க, ஆனா போடக்கூடாது இல்ல, சத்தியமா சொல்றேன். அகத்தீஸ்வரன் சத்தியமா வரி போடுறாங்க. நம்ம இந்து கோயில்கள் மேல போன அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட 50 வருட காலம் 1959 வரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிய சார் அமைதியா, உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு அரசாங்கம் சொல்றதே இல்ல. நல்லா சார் வேணாம் அமைதியா இருக்கு. கோயிலுக்கு வரி போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. இப்ப மாறிக்கிடுங்க. ஆமா, யார் சொல்றா? பொங்கானிக்கல் சொல்றா. உண்மையா? 50 லட்சம் மடங்கு உண்மை. சத்தியம் சத்தியம் வரி போடுறாங்க. அதுக்கு அடுத்தது யார் வரி போடுறா? அரசாங்கம் வரி போடுற. எந்த அரசாங்கம்? போன அரசாங்கம் போடுது, இந்த அரசாங்கம் போடுது, அதுக்கு முன்னாடி இந்த 30 வருஷத்துல அரசாங்கம் போட்டுக்கிட்டே இருக்கு வரி. யார் கோயில் மேல போடுற? இந்து கோயில்கள் மேல போடுறாங்க. எவ்வளவு வரி போடுறாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேளுங்க, என்ன நீங்களும் கேளுங்க சார். எவ்வளவு வரி போடுற? எவ்வளவு வரி போடுறா? கேட்பா எவ்வளவு வரினா சார்? 2017 வரி போட்டது 340 கோடி. சிவசிவா. இப்ப இந்த பொய்யா இருந்தா என் நாக்கு இன்னைக்கு நைட்டு அழுகி போயிடும். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 2018 அவங்க என்ன செய்யறாங்க? கிட்டத்தட்ட 380 கோடி போடுறாங்க. அப்படின்னா போன அரசாங்கம் எந்த அரசாங்கம்? பாலிடிக்ஸ் பேச வேண்டாம், அந்த அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது 2021 ஒரு அரசாங்கம் வருது. இவங்க போட்டாங்களா பழைய ஆள் போட்டாங்களா? ஆனா 21 ஒரு அரசாங்கம். அவங்க எவ்வளவு போட்டா 380 பத்தாதுன்னு சொல்லி 427 கோடி ரூபாய் போடுறாங்க வட்டி. அப்படின்னா எவ்வளவு? ஒரு 100 லட்சங்கிறது 1 கோடி. அப்ப 1 கோடியை நிப்பாட்டீங்கன்னா உங்க ஊர்ல 400 பேரை கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் 1 கோடி, 427 பேரை நிப்பாட்டணும் வரிசையா. இவ்வளவு கோடியை இந்து கோயில்கள் மேல போடுறாங்க. ஆனா மற்ற கோயில்கள்ல போடுறாங்களா இல்லையான்னு சொல்லி அது சர்ச்சைக்குரிய. பாவம், அவங்களை நம்ம தொடர்ந்து வம்புக்கு இழுக்க கூடாது. அவங்கள்ட்ட போடல, அவங்களுக்கு போடல. நம்ம கோயில் ஏன் அவங்க ஒரு கோயில் போடல அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. நல்லது, போடாம இருக்கட்டும். அவங்களும் ஒரு மதம், அவங்கள மதிக்கணும். அவங்க ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க, எல்லாம் ஒரே தெய்வம். அது பாலிடிக்ஸ் போயிடும் இல்லையா? அது ஓட்டு வராதுங்கிறது வேற தனியா நீங்க பாத்துக்கிட்டு உங்க சொந்த விஷயம். ஆனா அது உண்மைதான். அது அப்ப மொத்தத்துல 427 கோடி இந்த அரசாங்கம் போட்டுட்டு, இப்ப இருக்கிற அரசாங்கம் போட்டுட்டு பத்தலன்னு சொல்லி 89 லட்சம் வரை கூட போடுறாங்க. இத பிரஸ் வந்து இப்ப எப்படி இந்த கிராமத்துல எத்தனை பேருக்கு தெரியல? 40 பேர் இருக்கு, 50 பேர் இருக்கு, தெரியல. தெரிய வச்சாச்சு. இந்த 40 பேரை பிரஸ் வந்து 400 பேருக்கு, 4000 பேருக்கு, 4 லட்சம் பேருக்கு நீங்க கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. இதோட உண்மைத்தன்மைக்கு நான் பொறுப்பு. இந்த உண்மைத்தன்மைக்கு நான் பொறுப்பு. சத்தியம் சத்தியம் சத்தியம். 427 கோடி இந்து கோயில்களுக்கு போடுறாங்க. போட்டுட்டு 10 சொல்லி 89 லட்சம் கூட வர போடுறாங்க. இதெல்லாம் போட்டுட்டு இந்த கோயிலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். அதுக்காக நான் இங்க வரல. மொத்தத்துல வரி போடுறாங்க. அப்ப நீங்க ஐயா கேட்டார், ஒரு பிரஸ்கார் சார் நம்ம நண்பர் கேட்டார், சார் வெயில் நிற்கிறாங்க முன்னாடி வாங்க சார். இப்ப அந்த கேள்வி தப்பான கேள்வி தானே? தப்பு தெரியாம கேட்கிறாரு. அரசு ஒன்னும் ஒரு உதவியும் ஒரு மண்ணாங்கட்டி எங்களுக்கு செய்ய வேண்டாம். எங்களுக்கு ஏற்கனவே வரி போடுறீங்களா? எவ்வளவு ரூபா சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்? பல கோடி 427 கோடி, 427 கோடியே 89 லட்சம். அந்த பணத்தை போக, இந்த வரி போக சீஃப் மினிஸ்டர் ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்காரு 100 கோடி. யார் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க தாத்தா கொடுக்கல, பழைய சீஃப் மினிஸ்டர் அவங்க தாத்தா கொடுக்கல, முப்பாட்டம் கொடுக்கல. நோ, எல்லாம் நம்ம கொடுத்த பணம். நம்ம பொதுமக்கள் கொடுத்தாங்களா? இல்ல. பொதுமக்கள் அதுல வேற மதத்துக்காரங்களும் உள்ள வருவாங்க. இந்துக்கள் கொடுத்த பணமே அவ்வளவு. சரிதானா? இவ்வளவு பணத்தை கொடுத்த பிறகு அப்புறம் நிறைய ஒரு 10 வகையான ஃபண்ட் இருக்கு. 8.9 கோடி, அப்புறம் இந்த கோடி, நிறைய கோடிகள் இருக்கு. 10 வகையான ஃபண்ட் வச்சிருக்கா. அத இந்த கோயில எடுத்து இந்த கோயில கட்டினா போதும். உங்க பணத்தை நீங்க கொடுக்க வேண்டாம். உங்களுடைய கட்சியினுடைய ஃபண்ட் இருக்குல்ல,
இன்னும் பச்சையா சொல்ல போனா ஏடிஎம்கே ஃபண்டு, டிஎம்கே ஃபண்டு, கம்யூனிஸ்ட்காரங்க ஃபண்டு, எம்டிஎம்கே ஃபண்டு, ஏதோ ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. அந்த ஃபண்டுல ஒத்த பைசா உங்க தலையில வச்சுக்கிடுங்க. வேணவே வேணாம், வளரக்கூடாது அந்த ஃபண்டு. அந்த ஃபண்டு எங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதர்மமான ஃபண்டு வேண்டாம். நாங்க கொடுத்த ஃபண்டு 427 கோடி ரூபாய் வட்டி வரி போக ஃபண்ட் வர சொல்றேன். அது ஃபண்ட் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட், டெம்பிள் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நிறைய சொல்லுவேன். 10 வகையான ஃபண்ட். வருஷம் வருஷம் வட்டி போடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபாய், மொத்தம் எவ்வளவு? 89 லட்சம் வருஷம் வருஷம் போடுறாங்க. அந்த வருஷம் வருஷம் போடுற வட்டியில, அந்த வரியில அதை என்ன செய்றாங்க? அதுலயே நீங்க தர வேண்டாம். 427 கோடி வரி அதுலயே நீங்க தர வேண்டாம். அதை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வச்சுக்கிடுங்க. நாங்க எங்க கோயிலோட சொத்து இருக்கு இல்லையா, எங்களுடைய கோயிலோட சொத்து, அந்த கோயில் சொத்துல கட்டினாவே போதும், அது போதும். உங்க ஃபண்ட் நாங்க கொடுத்துருவோம், 100கணக்கான கோடி, அதுல கொடுத்தாவே போதும். ஆனா கொடுக்கறது நாங்க பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. மெஜாரிட்டி 80% இருந்துகிட்டு, பணமும் எங்க பணத்தை வச்சுக்கிட்டு, எங்க பணத்தை நீங்க வரியா எடுத்துக்கிட்டு உங்க டிபார்ட்மெண்டே குழப்ப ஓட்டுறீங்க. 1300 பேர் சாப்பிடுறாங்க. இது என்ன பிரச்சனைனா சார், அறநிலையத்துறை ஏதோ ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த பென்ஷனும் இந்த கோயில்ல இருந்து போகுது. என்ன நேர்த்தி கடனா? ரிட்டையர் ஆன பிறகும் உனக்கு நாங்க அழுவணும் கோயில்ல? நல்லா கவனிங்க, கோயிலோட சொத்து. ஆனா இந்த கோயில் எப்படி இருக்கு? ஷெட்டு. உண்மையான நந்தி உள்ள இருக்காரு, உண்மையான நடராஜர் அங்க இருக்காரு, உண்மையான ஆதி காலத்து மூலவர் அங்க உள்ள இருக்கிறாரு. இவனுக்கு தெய்வ விக்கிரங்கள்ல இங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நோண்ட இனிமேல் வெளியே வரும். இதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அவங்க இதை பார்க்கணும் மேடம். அவங்க பார்த்து என்ன செய்யணும்னா, அவங்க ரொம்ப மைண்ட் ஸ்வீப்பர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு அப்படியே சுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா உள்ள எந்த மெட்டல் உலோகம் இருந்தாலும் சத்தம் கொடுக்கும். அந்த இடத்த மட்டும் நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா ஏதாவது கிடைச்சிடும். சரிதானா? அதுல கிடைச்சிடும். ரெண்டாவது, அப்புறம் சோமஸ்கந்தரோட கை கொஞ்சம் உடஞ்சிருக்கு, ஆக்சுவலா அறுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல. இப்ப எல்லாம் இல்ல, அறுக்கப்பட்டிருக்கு. அந்த கையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டும். அதோட சேர்த்து அவங்க ஒட்ட வச்சிடலாம். அதெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வரும். அறநிலைத்துறைக்கு, தெய்வ விக்கிரங்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆர்கியாலஜி தான் வரணும். ஆனா இதை எடுத்துட்டு போவோம்னு சொன்னா நீங்க விடக்கூடாது, என்னுடைய அட்வைஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். அது போதும். ஆனா கௌரவமா இருக்கணும். வரக்கூடிய அதிகாரிகள்ட்ட தரக்குறைவான வார்த்தைகள், வாடா அப்படி இல்ல. போலீஸ்காரங்க இதை பேசுவாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்றேன், உங்களுக்கே சொல்றேன். போலீஸ்காரருக்கும் இந்த தெய்வ விக்கிரகத்தை உள்ளே இருந்து எடுக்கிறீங்க, அந்த சட்டத்துக்கு பேர் இந்திய பொக்கிஷல் சட்டம். இந்திய பொக்கிஷல் சட்டம் 1874 போடப்பட்டது. வெளிநாட்டுக்காரன், நம்மளுடைய பகைவர் பிரிட்டன் இருக்கான், அவன் பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம். இந்த வருஷம் 1954 74 இதை மாத்திருக்காங்க. மாத்திரம் என்னன்னா, எங்கேருந்து நீங்க எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கடமை. என்ன கடமைன்னா, உடனே கலெக்டருக்கு சொல்லணும். கலெக்டர்னா தாசில்தார், தாசில்தார்னா பிஏஓ, அவங்களுக்கு சொல்லணும். அது சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்ப அவங்க வந்துட்டாங்க. அவங்க பார்த்தா இதை கிளைம் பண்றது என்னன்னா, இது யாரோடதுன்னு கிளைம் பண்றதுக்கு ஆளு இல்லைன்னா தான் அதை தூக்கிட்டு போவோம். இங்க 100கணக்கான 1000கணக்கான ஆளு, உங்க பூர்வீகம், உங்களுடைய ஆளுங்க. இந்த ஊர்ல யாரு மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்க தான் அந்த காலத்துல உழைச்சிருக்கீங்க. உங்க ரத்த சொட்டி உங்க முன்னோர்கள் சண்டை போட்டிருக்காங்க. வார்ல சண்டை போட்டிருப்பான், செத்து போயிருப்பான், சில பேரை கொண்டிருப்பான். அதுல அடிச்சு கொள்ளடிக்கப்பட்ட காசுகளை கொண்டாந்து வச்சு கோயில கட்டுறாங்க. அது உங்களுக்கு சொந்தமான சொத்து, உங்களுக்கு சொந்தமான சொத்து. அதுக்காக உங்களுக்கு சொந்தமான சொத்து நாங்க தலைவர் வீட்டுல வச்சுக்கிறோம் சொல்ல முடியாது. பொது இடத்துல தான் வச்சுக்கிறோம் சார், பொது இடத்துல தான் வச்சுக்கிறோம். வந்துட்டேன், பொது இடத்துல தான் வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் சொல்லியாச்சு சார். அதனால உங்க கேள்விக்கு பதில் சொல்றத ரொம்ப லாங் பதிலே சொல்லிட்டேன். பணம் எங்கள்கிட்ட கோயில்ல இருந்து வரி போடுறது தமிழ்நாட்டுல முக்கியமா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் யாருக்கும் தெரியல. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல 427 கோடி இப்ப போட்டிருக்காங்க. பழைய அரசாங்கம் 340 கோடி வருஷத்துக்கு போட்டுட்டே இருக்கா. இப்ப போன வருஷம் போட்டாங்கல்ல, இந்த வருஷம் திருப்பி 427. என்ன நியாயம்? உச்சக்கட்டாணி வயிறு எரியுது. வரி, கோயில் மேல வரி உலகத்துல எங்கேயாவது இருக்குமா? மனுஷன் போடுவானா? ஏற்கனவே எங்கள்கிட்ட 80 பேர் நாங்க இருக்கோம்ல, இந்துக்கள், வைணவர், அவங்க ஏற்கனவே நம்ம வரி கட்டுறோமே. அந்த வரியை வச்சா கோயில நடத்தலாமே. சரி, நடத்த மாட்டேங்கிற, சட்டத்தை வச்சு நீ எடுக்கிற, சட்டத்துல எடுக்க சொல்றான், ₹1 எடுக்க சொல்லி. சரி, எடுக்கிற. சார் அமைதியா இருக்கணும் சார், அமைதியா இருக்கணும் சார். அப்ப வரி எடுத்துட்டு போறாங்க. வரி அந்த வரியை நான் கேட்கல, இன்னொரு வரி வச்சிருக்கேன். நம்ம கொடுத்துருக்க டொனேஷனு, டெம்பிள் டெவலப்மெண்ட் ஃபண்டு, காமன் குட் ஃபண்டு, டெம்பிள் ரெனோவேஷன் அண்ட் சேரிட்டபிள் ஃபண்டு, அப்புறம் SC/ST கோயில் இருக்கு, அது பட்டியலிட்டுக்காரங்க, அவங்கள்ட்ட இருக்கிற கோயில்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதுக்கு ₹1 கோடி கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லாமே 10 கோடி, 9 கோடி, 9 கோடி, 9 இப்படி நிறைய இருக்கு. அந்த பணத்தை நீங்க கொடுத்தாவே போதும். உங்க பணத்தை நீங்க கொடுக்க வேணாம். இன்னும் பச்சையா சொல்ல போனா, டிஎம்கே பார்ட்டி ஃபண்ட் ஒத்த பைசா எங்களுக்கு வேணாம், அது வச்சுக்கிடுங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க. ஏடிஎம்கே பார்ட்டி ஃபண்ட் வேண்டாம். மற்ற கட்சிகள் என்னென்ன இருக்கு அந்த கட்சியோட ஃபண்டெல்லாம் வேணாம். பொதுமக்கள் ஃபண்டும் எனக்கு வேண்டாம். பொதுமக்கள்னா அதுல மற்ற சமுதாயத்தினர் உள்ள வருவாங்க.
மற்ற சமூகத்தினர். இது வந்து இந்துக்களோட ஃபண்டு, இந்துக்களோட கோயில கோடிக்கணக்கில் இருக்கு. அந்த ஃபண்டை கொடுத்தா போதும். கொடுக்க போகும்போது பிச்சை எடுக்க வேண்டியா இருக்கும் உங்களோட. சரி, இந்த கோயில இந்த தெய்வ விக்கிரம் வந்திருக்க போது அடுத்த கேள்வி, ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை வந்து பார்வையிடணும். பார்வையிட்டு அதே மாதிரி மத்திய தொல்லியல் துறை இருக்கு, ஏசியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களும் வந்து இங்க வந்து பார்வையிடணும். அதாவது அவங்க எல்லாம் அதிகாரி மனிதர்களா இருந்து பொதுமக்களோட சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயவு செய்து அவங்க வந்து இங்க பார்க்கணும். புரியுதா? பார்த்து இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஆன்டிக்விட்டி சர்டிபிகேட் அவங்க கொடுக்கணும். ஆன்டிக்விட்டினா தொன்மையான தெய்வ விக்கிரம். அவங்க ஒரு கணக்குல அவங்க 100 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு அவங்க பயந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, மாட்டிக்கிடுவோம்மா. நம்மளுக்கு பதவியில் இல்லாதனா நான் நல்லா சொல்லுவேன், தெய்வ சத்தியமா பேட்டினேஷன் இருக்கு. பேட்டினேஷன் பச்சை கலர்ல இருக்கும். இந்த பச்சை கலருக்கு தான் வெளிநாட்டுக்காரன் வெரைட்டி வருவாங்க. இதை கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவொன்னு இந்த பச்சை சிலை பச்சை பேட்டினேஷன்ல மியூசியத்தில் போய் வச்சா மிளரும். அதுக்கு தான் அவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கிட்டு கொண்டு போய் வேணா அங்க இதுல வச்சு மியூசியத்தில் போய் எக்கச்சக்கமான பணம் போட்டு நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன சார் செய்வான் அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்காக இது மாதிரி நடராஜர் தெய்வ விக்கிரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 2 நடராஜர் போன மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். இது வெளிநாட்டில் இருக்கு, கொண்டு வரணும். இது நல்ல வேலை வெளியூருக்கு போல. மொத்தத்துல முந்தானத்துக்கு இந்த மக்கள் இருந்தாங்க. நேத்திக்கு இந்த மக்களுக்கு நான் போன்லயே பேசினேன். ஸ்பீக்கர் போன் போட்டு அவங்களுக்கு இந்த அறிவை எடுத்து சொன்னேன். கௌரவமா நடத்துங்க அதிகாரிகளை, சொன்னா இல்லையா? ஓடான்னு எதுவும் பேசிடக்கூடாது. போலீஸ்காரங்க வந்தா தள்ளி நிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கு அருகதையும் இல்ல, சட்ட ரீதியான அருகதை கிடையாது. அவங்க ஏதாவது பேசுறாங்க, சார் 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 அப்படி சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் சார் 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 நீங்க உங்களுக்கு என்ன வேலை? இது கிரைம் நடந்திருக்கு, உனக்கு என்ன சொல்லுது? ஏஐடி இந்த கோயில் சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு எல்லாருமே உங்களுக்கு அதிக அருகதை கிடையாது. ஒண்ணு தொல்லியல் துறைக்கு அருகதை இருக்கு, கலெக்டருக்கு அருகதை இருக்கு. கலெக்டர் வரலாம், கலெக்டர் மட்டும்தான் கேட்கலாம், கலெக்டரோட பிரதிநிதி தாசில்தார் கேட்கலாம். அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க பதில் சொல்லணும். மற்ற போலீஸ்காரங்க வந்தாலும் ஊருக்காரங்க சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, சட்டம் தெரியாதுன்னு நினைக்காது. இந்த ஊர்ல ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கூட வச்சுக்கணும். வக்கீல் தான் விவரம் தெரியணும், விவரம் தெரியாத வக்கீல் வந்துடக்கூடாது. புரியுதா? அதனால பாத்துக்கூடாது. அவருக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன், பேசலன்னா இந்த மைக்கில் இருக்கிறத போட்டு காட்டுங்க. ரைட், அதுக்கு அடுத்த கேள்வி சார். இப்போ கோவில் நிலத்திய இந்து சமய சார் இந்த கோயிலை பத்தி கேளுங்க சார். மக்களுக்கு முதல்ல நான் இந்த சொல்றது வந்து ஆலயம் காப்போம். அப்புறம் திருச்சியில ராஜசேகரன் இருக்கார், அவரு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு, சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. திருப்பூர்ல ஒரு இயக்கம் வச்சிருக்காங்க, முருக பக்தர்கள். இவங்க எல்லாம் சிவபக்தர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவபக்தர்களுக்கும் நான் அடிமை. அந்த கணக்குல அவங்களுடைய சார்பில் முதல்ல இந்த ஊர்க்காரங்க வில்லேஜஸுக்கு காலில் விழுந்து நாங்க வணக்கம் சொல்றோம். என்ன காரணம்னா கெட்டிக்காரத்தனமா நேத்திக்கு அழகா அவங்கள்ட்ட அதிகாரிகள்ட்ட பேசியிருக்காங்க. எல்லாரும் பேர் முக்கியமா காளிமுத்து பேசியிருக்காரு. அதுக்கு உங்க பேர் என்ன? மணிகண்டன் பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அப்புறம் கணபதினு சொல்லி ஒருத்தர், ஆமா அவரெல்லாம் பேசினாங்க, பேசினாங்க. அப்புறம் பிரபுன்னு சொல்லி உத்தண்டியில இருந்து ஒருத்தர் பேசினாரு. அவங்க எல்லாம் பேசினாங்க. இவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. என்ன நன்றினா நீங்க அழகா அவங்கள்ட்ட பேசி சண்டை சச்சரவு இல்லாம இந்த தெய்வ விக்கிரங்களை இங்கே ரீட்டன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஏசாலம் மக்களை பத்தி உங்கள்ட்ட சொன்னேன். ஏசாலம்ங்கிறது இதுல இருக்கு, விழுப்புரத்துல இருக்கு. அங்க 1986 வெரி குட் 23 தெய்வ விக்கிரங்களை எடுக்கிறாங்க. காப்பர் பிளேட்டையும் எடுக்கிறாங்க. காப்பர் பிளேட் ஒரு 15 பிளேட் எடுக்கிறாங்க. காப்பர் பிளேட்னா தாமரை பட்டகம் எடுக்கிறாங்க. அந்த தாமரை பட்டகத்தை எழுதுனது யாருன்னா தஞ்சாவூர் இருக்கு இல்லையா, ராஜராஜேஸ்வரம் சொல்லக்கூடிய பெரிய கோயில் சொல்லுவாங்க தவறா. அந்த கோயிலை கட்டக்கூடிய ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவர். அந்த ராஜராஜ தேவர்களுடைய மகன் ஸ்ரீ உடையார் ராஜேந்திர சோழ தேவர். இப்படிதான் கல்வெட்டுல இருக்கும் பேர். அவர் பேர் வெட்டல மாட்டாங்க. சோழன் ஈழங்கிறதெல்லாம் முழு பேர் இப்படிதான். அவங்களோட காலத்துல அந்த காப்பர் பிளேட் விடப்பட்டது. அந்த தெய்வ விக்கிரங்களும் அங்கதான் கட்டப்பட்டது. அந்த கோயிலும் அப்பதான் கட்டப்பட்டது. அப்படின்னா தஞ்சாவூர் கோயிலை கட்ட போகும்போது யார் சீஃப் அர்ச்சகர் அப்படின்னா ஒரு வேதியர். அவருடைய பேரு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, சொல்றதே இல்லை யாருக்குமே. வேதியர்களுக்கே தெரியாது. பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட் திஸ் தட்லாம் யாருக்கும் தெரியாது. ஹைகோர்ட்டுக்கு யாரும் சொல்றது இல்லை. அவரோட வேதியரோட சீஃப் அர்ச்சகரோட பேர் வந்து குரு ஈசான சிவ பண்டிதர். அவர் எவ்வளவு முக்கியமானவராக இருந்திருந்தா ராஜராஜ சோழன் அவர் என்ன செய்யறாரு, அவருக்கே பர்மிஷன் கொடுத்து அவருக்கே தனக்குத்தானே ஒரு பிரதிமையை செஞ்சு உள்ள வச்சு என்டோமெண்ட்லாம் எழுதியிருக்காரு. அதையும் தூக்கிட்டு போட்டாங்க, வேற. ஆனா அதே அவர் தான் அந்த ஏசாலம் கோயிலை செஞ்சவர். அந்த ஏசாலம் கோயில இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதே மாதிரிதான் சொல்லலாமா. அந்த ஊர்ல அதிகமா வன்னியர்கள் இருக்கீங்க, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற வன்னியர்கள் சண்டை போட்டு புடிச்சுக்கிட்டாங்க. அதை எடுத்துக்காட்டா இவங்கள்ட்ட சொன்னேன். அப்பதான் தாசில்தாருக்கு தெரியும். அதனால இந்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி 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 சொல்லுங்க சார். அதுக்கு அடுத்தது சார், அதுக்கு அடுத்தது முதல்ல தாசில்தார். அதுக்கு அடுத்தது இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தாசில்தாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவள்ளூர் கலெக்டருக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி சொல்றதுக்கு. என்ன காரணம்னா அறிவுரைகளை ஏத்துக்கிறாங்க. நம்ம சொல்ற அறிவுரைகளை கருத்துக்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தாசில்தார் ஏத்துக்கிட்டாரு, கலெக்டர் ஏத்துக்கிட்டாரு. இன்ன வரைக்கும் நாளைக்கு திடீர்னு டைவர் கூட அடிக்கலாம். ஆனா அடிச்சாலும் கதை நடக்காது சார்.
கடைசி வரைக்கும் கொண்டு போவோம், அப்படிலாம் பண்ண மாட்டார். அதனால கலெக்டருக்கும் தாசில்தாருக்கும் விஓ ஒத்துழைச்சாரல்ல, அதனால அவருக்கெல்லாம் அடுத்த 2வது நன்றி அவங்களுக்கு எல்லாரும். 3வது பச்சை பிள்ளைகளுக்கு நன்றி. இந்த 2 பாப்பா தான் அந்த தெய்வ விக்கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நோண்ட போகும்போது நீங்க தானே பாத்தீங்க, பார்த்து ஊர் மக்களுக்கு சொல்லி அதை எடுத்திருக்கா. மொத்தத்துல ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கோஆர்டினேட்டடா நல்ல கோஆபரேட் ஒத்துமையோடு இருக்கா. ஊரு 2ஆச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. ஆனா ஊரு ஒன்னா இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சுட்டீங்க. உங்க தெய்வ விக்கிரகம் உங்கள்கிட்ட வந்துருச்சு. என்னைக்கு எடுத்துக்கிறோ ஆகம விதிப்படி என்னென்ன பண்ணணுமோ இதை உற்சவத்துக்கு கொண்டு போகணும். உங்க ஊரை சுத்தி ஐயா நடராஜர் வரணும் பல்லக்குல, அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணணும். இந்த ஊர்ல இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாவித நல்ல செயல்களும் எல்லாமே விவசாயத்துல எல்லாமே என்னுடைய நம்பிக்கை. நான் ஜோசியர் கிடையாது. வேலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதுக்கு வேற எதுவும் இருக்கா சார்? அதை வச்சு சுத்தி அப்படியே பார்த்துட்டு வரப்போகும்போது உள்ள எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்க முடியாது. கிராமத்துல பொக்லைன் வச்சு அது சத்தம் வரும். உள்ள கீழே மெட்டல் இருந்துச்சுன்னா ஒரு 10 அடிக்கு கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா சத்தம் கொடுக்கும். அந்த இடத்த நோண்டினா கண்டிப்பா ஐயாவோட அம்பாள் சிவகாமி உள்ள இருக்கிற அண்ணன் கொண்டு வரணும். இப்ப எடுத்திருக்கிறது இல்ல, இனிமேல் சிவகாமி மெயின் ஐயாவோடது. ஐயா தனியா இருக்க கூடாது இல்லையா? தனியா இருக்கக்கூடாது, 2 பேர் கூட தான் வச்சிருக்கணும். அதனால புதுசா ஒரு சிலையை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உள்ள சேராது. எப்படி இருக்கோ அதே தான் நம்மளோட கணக்கு. ஐயாவோட அம்பாள் இங்க வரணும், சரிதானா? அந்த அம்பாளை இங்க வைக்கணும், அது நோண்டி எடுக்கணும். 2வது கண்டிப்பா பிள்ளையார் இல்லாம இருக்க மாட்டாரு, முருக பகவான் இல்லாம இருக்க மாட்டாரு. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணிக்க வாசர் இருப்பாரு. அதுக்கு அடுத்தது காரைக்கால் அம்மையார். இவங்க எல்லாம் உங்களோட கூட இருப்பாங்க. உறுதியா இந்த இதுல இருக்கு, அதுல மாட்டுக்கிறதுல சத்தியம் இருக்கு. இதை ஸ்டேட் ஆர்கியாலஜி மட்டும் வந்தேன் போனேன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம வந்தாங்கன்னா உள்ள விடாதீங்க சார். வெட்டியா பாக்கிறதுக்குலாம் நீங்க ஆள்லாம் வர வேண்டாம். மைண்ட் ஸ்வீப்பர் கொண்டாந்துருக்கீங்களா கேளுங்க உடனே. அது மைண்ட் ஸ்வீப்பர் இல்ல, அடுத்த வாட்டி நாங்க கொண்டாந்துறோம். அடுத்த வாட்டி வாங்க, மைண்ட் ஸ்வீப்பரோட வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணணும், கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். எவ்வளவு பணம் அந்த கோயிலுக்கு கொடுக்க போறீங்க? அரசாங்க பணத்துல நான் கேட்கல, பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து கேட்கல, எங்களுடைய கோயிலுக்கு போட்ட வரி பணத்துல இருந்து கூட நான் கேட்கல. கோயில் சொத்துல இருந்து எக்கச்சக்கமான ஃபண்ட் வச்சிருக்கீங்க. எங்க கோயில புறமளிக்கிறதுக்காக சிஎம் கையிலே ஒரு 100 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. ஆமா, காமன் குட் ஃபண்ட் நிறைய ஃபண்ட் இருக்கு சார். ஒரு கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு 1000 கோடிக்கு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட்ல எவ்வளவு அலாட் ஆயிருக்கு இந்த கோயிலுக்கு? வர வெட்டி பேச்சு பேச வேணாம் சார். முன்னாடி விவரம் தெரியாம இருந்தோம், இப்ப விவரம் தெரியுது. பொன்மாணிக்கு எல்லாம் ஐயா வந்தாங்க, அவங்க வயிறு ஏறிய கத்தி கத்தி பேசினாங்க. பேசி எல்லாம் Thank you.